ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன் யூடியூப்க்கு. ஐ வாஸ் நாட் வெல், மை மாம் வாஸ் நாட் வெல். எங்கள் சுச்சுவேஷனே ரொம்ப வேறு மாதிரி கிரிட்டிக்கலாக கெயாட்டிக்காக மாறிடுச்சு ஃபார் த பாஸ்ட் 2 weeks. ஸோ இப்போ தான் இட்ஸ் கெட்டிங் பேக் டு நார்மல். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் டேக்கிங் வீடியோஸ் ஃபார் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்றைக்கி இட்ஸ் கோன் பி அ வெரி பேசிக் அண்ட் அ வெரி நார்மல் டே. இட் இஸ் அ நார்மல் டே, பட் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவும் வந்து இட்ஸ் கோன் பி வெரி நார்மல் ஆகிங் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷோ மோர் லவ். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கின் கேர் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் நான் இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் சீரம் வில்வாவோட மில்க் ட்ராப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரம். பயங்கர பிரைட்னஸ் கொடுக்குது. அந்த ஆயிலினஸ் க்ரீசினஸ்ஸே இல்லை, நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் அ ரியலி குட் சேஞ்ச் ஆன் மை ஸ்கின். ஸோ இது பர்சனல் ஃபேவரட் எனக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து சீரம் போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போடலாம். நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசருக்கு வேஸ்லினோட க்ளூட்டாஹையா டூபி ரேடியன்ஸ் அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். மை மோஸ்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். இது அவ்வளோ நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற ஒரு மாய்ஸ்சரைசர். மை பர்சனல் ஃபேவரட். மேக்கப்புக்கு முன்னாடியுமே நான் இது தான் போடுவேன். அண்ட் எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து செம்மையாக செட் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் இது வேஸ்லின்லேருந்து. ஸோ இது நல்லா நான் போட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கின்னை. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு நான் ஆக்வாலாஜிக்கோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் தட் சூட்ஸ் பெஸ்ட் ஃபார் மை ஸ்கின். இது வந்து க்ரீஸினஸோ ஆயிலினஸோ எதுவுமே வந்து கொடுக்காது. அண்ட் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இட் ஆல்சோ லைட்டன்ஸ் மை ஸ்கின் டோன். அண்ட் எனக்கு இது ரொம்ப பர்சனலாகவே ஆக்வாலாஜிக்கோட ப்ராண்டே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப செட் ஆகிருக்கு சன்ஸ்க்ரீன்ட்டு வரும்போது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு ஜெல்லி லிப் அண்ட் சீக் டிண்ட் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ரீசன்ட் டைம்ஸில் நான் இது ரொம்ப அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். லைக் நார்மல் வித்தவுட் மேக்கப்பில் கூட எனக்கு இது ஒரு பர்சனலாகவே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு லிப் டென்ட் இது. நெக்ஸ்ட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் அதுக்கெலாம் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எங்கள் வீட்டில் வெத்தலை இது எல்லாமே வந்து லைக் தண்ணி விட்டு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ தண்ணிலாம் விட்டேன் பிளான்ஸ் எல்லாத்துக்குமே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி லைக் இந்த ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் ஆயில், சீரம் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் க்யூட்டாக ஒரு குட்டியான ஒரு ஸ்பேஸில். ஸோ அது வந்து கொஞ்சம் செட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. அண்ட் இந்த ஒரு ஹேர் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். வேம்பாலப்பட்டை எண்ணெய். அது பயங்கரமாக ரிசல்ட்ஸ் கொடுக்குது. நல்ல ஹேர் திக் ஆகுது. ஸோ இங்கே தான் என்னோடய மாய்ஸ்சரைசர்ஸ் அதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஆக்வாலாஜிக்காவோட மாய்ஸ்சரைசர், டாட் அண்ட் கீ. அப்புறமா என்னோடய லிப் பாம், என்னோடய ஹேர் கிளச்சஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். பொட்டு அதெல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஹேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக செட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆம்லேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே நான் வந்து செட் பண்ணி வச்சிட்ருந்தேன். குக்கிங் எனக்கு நல்லா தெரியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஹோம் அலோன் செஃப் மாதிரி என்னை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு பேசிக் குக்கிங் எனக்கு தெரியும். பட் அதுவுமே ஒரு அளவுக்கு டீசெண்டாக நல்லாவே நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அது எல்லாமே நான் வந்து இப்போது மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆம்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போது பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ்வலாகவே எக்ஸ் ஆம்லெட்னால் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன். நல்லா ஸ்பைஸியாக நிறைய பெப்பர்லாம் போட்டு ஆனியன்ஸ், சில்லிஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா நான் பண்ணுவேன் ஆம்லெட். ஸோ அது என்னோடய ஃபேவரெட் கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆம்லெட்ஸ்லாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. ஸோ ஆம்லெட் சாப்பிட்லாம். இட்ஸ் ரெடி. ஒரு சின்ன ரூம் சேஞ்சோ ஒரு மாதிரி நான் பண்ணேன். லைக் பெட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ரூம் இன்னும் எங்களுக்கு ஆக்சுவலாக ரூம் கொஞ்சம் நல்லாவே பெருசு. ஸோ இன்னுமே கொஞ்சம் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக பெட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ யூஸ் டு கீப் சேஞ்சிங். அது என்னமோ ஒரு தெரப்பி மாதிரி எனக்கு. அப்புறம் லஞ்சுக்கு மிளகு ரசம் வச்சேன். சர்ப்ரைசிங்லி பயங்கரமாக வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ரசம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் ஐயோ அம்மாலாம் டேஸ்ட் பண்ண முடியல, பக்கத்தில் யாருமே இல்லை உட்காந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கே. நான் அவ்வளோ நல்லா வந்தது ஃபர்ஸ்ட் டைம் ரசம் வச்சதுக்கு. அண்ட் ரைஸுமே நான் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய லன்ச். தென் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட் ஒர்க்லாம் இருந்தது. வீடியோஸ் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் ஈவினிங் ஆனதுக்கப்புறமா விளக்கேற்றி பூஜை ரூம் நல்லா க்ளீன் பண்ணி ஊதுபத்திலாம் ஏற்றி கொஞ்சம் தெய்வீகமாக நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அப்படியே டீ இல்லை காஃபி எதனா போடலான்னு பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ
ஸோ காஃபி போட்ட ரீசன்ட் டைமில் ஐம் ட்ரைங் டு கண்ட்ரோல் சுகர் காஃபியில். பட் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப சுகர் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அதுவே ரொம்ப ஒரு மாதிரி அன்ஹெல்தியாக ஃபீல் ஆகுது. பட் தென் வேறு வழி இல்லை. ஐம் ஹோம் அலோன். ஸோ ஐ ஹாவ் டு டூ திங்ஸ் லைக் திஸ் டு லைக் என் பசியை கொஞ்சம் போக்குறதுக்கு. ஸோ காஃபி பண்ணேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து க்ராசரி ஷாப்பிங் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருந்தது. லைக் மேகி, அப்புறமா வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி போயிருந்தேன் நான். எனக்கே ரொம்ப ஹோம்லி கேர்ளாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா அன்னன்னைக்கு என்ன எனக்கு தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம் பண்ணுறதுக்கே. ஸோ க்ராசரி ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் பிஸ்கெட்ஸ், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கியாச்சு. ரொம்ப ஒரு மாதிரி பொறுப்பு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் அப்படியே நைட் டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சட்னி பண்ணலாம், தோசை மாவு வாங்கியிருந்தேன். ஸோ சட்னி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் நல்ல ஒரு தக்காளி வெங்காயம் சட்னி பண்ணலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஸோ எல்லாமே வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து நானே சாப்பாட்டுக்கு பொழைச்சிட்ருக்கேன். பட் தென் அம்மா பண்ணுறதும் எனக்கு நான் நிறைய பார்த்துருக்கிறதுனால ஸோ அவங்க பண்ணுற மாதிரியே நான் கொஞ்சம் சட்னி அதெல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணேன். நாட் பேட். ஃபஸ்ட் டைமுக்கு நிஜமாலே ரொம்ப நல்லா வந்துருந்தது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு தோசை பண்ணுறதுக்கு தான் நான் பட்ட பாடு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் தோசை வாக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் தோசைலாம் வந்து பண்ணதே கிடையாது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் தென் ஐ ட்ரை டு மேனேஜ். ஏதோ ஒரு நல்ல தோசை விடுறதுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் நான். ஃப்ரெண்ட் வந்திருந்தா என்னை பார்க்கறதுக்கு. ஸோ அவள் கிளம்பிட்டா. ஸோ அவளுக்கு அப்படியே ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அவளை வழி அனுப்பிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து கிளைமேட்டை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. பட் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. பட் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாத மாதிரி போகுது. ஏன்னா எனக்கும் உடம்பு சரியில்லை. அப்படியே நெக்ஸ்ட்டு யூடியூப்க்கு கொஞ்சம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் அது ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே போய் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே. இதுக்கு அடுத்த ஒரு நாள், 3வது நாள் லஞ்சுக்கு வந்து பாஸ்தா பண்ணலாம் அப்படின்ட்டு பாஸ்தா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஃபுட் தாங்க. ஐ திங்க் இந்த விலாகில் நீங்கள் வந்து ஃபுல்லாக நான் என்னென்ன சாப்பிட்றேன், எப்படி நான் பண்ணுறேன்றது தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பாஸ்தாவுக்கு வேணுங்கிற சாஸ், அப்புறமா சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா சீசனிங்ஸ் அது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். லைக் பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி பாஸ்தா பண்ண வேண்டியது தான் இப்போ ஒரே வேலை. ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் பாஸ்தா இஸ் ரெடி. நிஜமாலே ரொம்ப நல்லா வந்தது. நான் ரொம்ப காரம் போட்டேனோ நினச்சேன். பட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப கரெக்டாக இருந்தது. இந்த ஒரு சிம்பிள் டே இன் மை லைஃப் லைக் ஒரு 3 days இருக்கும். ஸோ எனக்கு ஷூட் பண்ணணும், வீடியோ போடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஷோ மோர் லவ்.